அவர் தம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் குறித்து காரணம் சொல்லவில்லை என்று நீர் அவரோடு ஏன் வழக்காடுகிறீர்? நம்ம பிரச்சனையே இதுதான். ஏன் ஆண்டவர் இதை பண்ணீங்க? அதாவது நான் ஏன்னு கேட்க கேட்க கர்த்தர் எனக்கு ஏன்னு சொல்லிட்டு இருக்கணும். அப்படி இருந்தா ஆனா ஆண்டவர் சொல்ல மாட்டார். அவர் தம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் குறித்து காரணம் சொல்லவில்லை என்று நீர் அவரோட ஏன் வழக்காடுகிறீர்? எனக்கு காரணம் சொல்லணும். யோபு அதுதான் கேட்கிறார். நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், கர்த்தர் எனக்கு சொல்லி ஆகணும். இன்னைக்கு நம்ம நிறைய கேட்கிறோம், ஏன் காரணம் சொல்ல மாட்டேங்கிறார்? ஏன் காரணம் சொல்ல மாட்டேங்கிறார்? நமக்கு புரியாது. புரியுமா? பேதுருவை பார்த்து சொன்னார், பாருங்க, இப்ப பாரு, உன் இள வயதுல இவன் இஷ்டப்படி நடந்தாய், உனக்கு முதிர் வயது ஆகும்போது உன்னை கட்டி தூக்கிட்டு போவாங்க. ஏதாவது புரிஞ்சுதா? புரியல. எனக்கு புரியல. அப்படி பார்க்கும்போது சரி, அவன் நமக்கெல்லாம் அடுத்த ஆள் காரியம் தான் புரியும். யோவானை பத்தி சொல்லுங்க ஆண்டவரே, எனக்கு என்ன செய்யும்? புரியும். ஏதோ ஒன்னும் புரியாது. யூதாசு பக்கத்துல தான் இருந்தான். நான் இதை யார் கையில கொடுக்கிறேனோ அவன் என்னை காட்டி கொடுப்பான்னு சொல்லி கர்த்தர் யார் கையில கொடுத்தார்? யூதாஸ் கையில கொடுத்தார். அதுல ஒரு ஆளாவது சொன்னா இவன் தான் காட்டி கொடுக்க போறான்னு. ஏன் புரியல? ஒரு தெளிவா சொல்லி செஞ்சாலும் என்ன செய்யாது? புரியாது. இப்ப யூதாஸுக்குள்ள சாத்தான் போகும்போது இயேசு சொல்றார், எல்லாரும் அங்க இருக்கிறான், நீ போய் செய்ய வேண்டியதெல்லாம் சீக்கிரம் செய். உடனே எல்லாரும் என்ன நினைச்சாங்க தெரியுமா? அதுவரை என்ன டாபிக் போயிட்டு இருக்கு? அதாவது சிலர் உண்டு பாருங்க, நவம்பர் வாக்கு தத்தத்தை கேட்டுட்டு மேல சொன்ன வாக்கு தத்தத்துக்கு ஆமேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்பதான் அதுவே ஞாபகத்துக்கு வரும். யூதாசு ஃபர்ஸ்ட் சொல்லுவான், இந்த தைலம் ஊத்துவாங்கல்ல, இதை வித்து தரித்திரருக்கு கொடுக்கலாமே. அந்த மேட்டருக்கு அப்போ யாரும் பேசல. அது தாண்டி பஸ்கா இரவு அன்னைக்கு கர்த்தர் ஹாட் டாபிக் பேசிட்டு இருக்கிற, சூட சூட பேசிட்டு இருக்கிற, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான், நான் இதை யார் கையில கொடுக்கிறேனோ அவன் தான் அப்படியே யூதாஸ் கையில கொடுப்பான். கொடுக்கும்போது அவன் கேட்கிறான், ஆண்டவரே நானா? ஆண்டவர் சொன்னார், நீ தான். நீ போ, நீ செய்ய வேண்டியதை செய். உடனே எல்லாரும் சொல்றாங்க, ஏதாவது சேரிட்டி ஒர்க் பண்ண. ஏன்னா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, புரியல. ஹல்லேலூயா. புரியல. எப்போ புரியும்? எப்போ புரியும்? மழை டைம்ல கொஞ்சம் சத்தம் வரும், அமைதியா இருக்கும். எப்போ புரியும்? எப்போ புரியும்? யாக்கோபு 5வது அதிகாரம் 11வது வசனம். இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்ம கண்ணுக்கு எது மட்டும்தான் தெரியும்? எப்போ தெரியும் தெரியுமா? அந்த ஒர்க்க செய்து முடிக்கும் போது, செஞ்சிட்டு இருக்கும் போது தெரியுமா? தெரியாது. எனவேதான் யோபு சொல்லுகிறார் 23வது அதிகாரம் 9வது வசனத்துல, இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணும். இது ஏற்கனவே சொல்லி இருந்ததுனால இதை நான் ரொம்ப டீட்டெயிலா சொல்லல, நான் செய்திக்குள் போக விரும்புகிறேன். அப்ப யோபுவுக்கு ஒண்ணு தெரியுது, ஏதோ ஒன்றை கர்த்தர், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏதோ ஒண்ணு செஞ்சிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? என்ன ஆண்டவர் அவர் சமூகத்துல உட்கார வச்சிருக்கிறார்னா ஏதோ ஒன்றை எனக்காக. எப்ப தெரியும்? யாருக்கு முடிவு? அவருடைய செயல்களின் முடிவை கண்டிருக்கிறீர்கள். அதாவது சிலர் வீடு கட்டும் போது அதை யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லி சுத்தி கட்டுவாங்க. ஆனா அது அப்படி கட்டப்பட்ட வீட்டை தான் எல்லாரும் பார்ப்பாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. ஆண்டவர் இடதுபுறத்தில் கிரியை செய்தும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். அப்போ யோபுக்கு என்ன தெரியுதுன்னா, இடது பக்கத்துல
ஏதோ ஒன்று செய்யறார். சரி, இடது பக்கத்துல ஏதாவது செய்யறாருன்னு பார்த்தா வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். சரி, அப்ப இந்த சைடு தான் வரும்னு பார்த்தா இங்க ஏதோ டக் டக் டக்குன்னு சவுண்ட் கேட்குது. என்ன ஆண்டவரே நீங்க பண்றீங்க? இது எப்போ தெரியுமா? அவருடைய செயலின் அந்த ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகும் தெரியுமா? ஓ ராமா சந்தனலா பகரா பாபா. சகரியா 3வது அதிகாரம். சகரியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம். அதனுடைய 9வது வசனத்தை வாசியுங்கள். இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டு இருக்கிறது. இதோ இதோ நான் அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளில் நீக்கி போடுவேன் என்று. எதுக்கு அப்புறம் சித்திர வேலைய சொல்லுங்க. சித்திர வேலைய இது யாரை குறித்து சொல்லப்பட்டது? இயேசுவை குறித்து. கல், இப்ப கல்ல விடுங்க, கல்லுக்கு வாங்க. கல்லுல சித்திர வேலை செய்ய என்ன பண்ணுவாங்க? நம்ம லாங்குவேஜ்ல சொல்லுங்க. ஒரு ஆள் செதுக்குவாங்க, இன்னொரு ஆள் கொத்துவாங்க. இதெல்லாம் வலிக்குமா? வலிக்கும். ஆனா பார்க்கும்போது இந்த கல்லை என்ன பாடா படிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல வலிக்கும். ஆனா அவருக்கு மனசுல என்ன தெரியுமா இருக்கு? இது குத்துற வேலை இல்ல, இது சித்திர வேலை. இது அவருடைய ஒர்க். இது அவருடைய ஒர்க். அது முடிக்கும் போது தெரியும். யோபுவை செதுக்கினார், கொத்தினார் இல்ல? அவருடைய செயல், உம்முடைய செய்கைகளால் மகிழ்ச்சியாக்கினீர். கர்த்தருடைய செயலின் முடிவை, அந்த ஒர்க் முடியும் போது ஒரே நாள்ல, அதாவது யோபுவை சொந்தக்காரங்க எப்ப பார்க்க வந்தாங்க? ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம். அப்ப நண்பர்கள் ஏன் வந்தாங்கன்னு நமக்கு கேள்வி வரும். அந்த நண்பர்கள் வந்தது நன்மையோ தீமையோ ரெண்டாவது. ஆனா அந்த நண்பர்கள் மூலமாக அவனுக்கான வார்த்தைகள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. இந்த நண்பர்கள் மூலமா, நண்பர்கள் வாயில என்ன வச்சு அனுப்புனார் தெரியுமா? வார்த்தையை. சில டைம்ல உங்க எல்லைக்குள்ள சிலரை கர்த்தர் அனுமதிக்கும் போது புரிந்து கொள்ளுங்க. இந்த சித்திர வேலை நடக்கும் போது இவங்க எப்படி வந்தாங்க? சொந்தக்காரங்க ஏன் வரல? அவங்க கண்ணு காட்ட மாட்டார். அவங்க கண்ணு எதை பார்த்துச்சு தெரியுமா? யோபு இழந்த யோபு அல்ல, 2 மடங்கா எல்லாவற்றையும். ஆனா ஏன் நண்பர்கள்ட்ட காட்டி கொடுக்கிறார்னா, நண்பர்கள் வாயில என்ன இருக்கு? அந்த வார்த்தையின்படி நடந்ததா இல்லையான்னு பார்க்கலாமா? ஜஸ்ட் அதை ரீட் பண்ணும்போது நமக்கு தெரியும். யோபுவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 24 முதல் நான் வாசிக்கும் போது இதெல்லாம் அப்படி நடந்துச்சா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் எப்படி தொடங்குறாரு தெரியுமா? 17 பாருங்க. இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்படியா? பாக்கியவான். நான் முன்னாடி சொல்லுங்க, தேவன். ஆமென். இனி தண்டனை அப்படின்னு வரும்போது பக்கத்துல என்ன எழுதிருங்க? சித்திர வேலை சொல்லிட்டு கீழே ஒவ்வொன்னா சொல்றாங்க பாருங்க. 24 பாருங்க. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது நடந்துச்சா இல்லையா? யோபு இழந்த அனைத்தையும் 2 மடங்கா பெற்றுக்கொண்டானா இல்லையா? அடுத்து, உம்முடைய சந்தானம் பெருகி உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளை போல நடந்துச்சா இல்லையா? யோபுவின் குமாரத்திகளை போல சௌந்தரியம் உள்ளவங்க பெருகிச்சு. 1 கூட 10 பிள்ளைங்க. அடுத்த வார்த்தையை பாருங்க. தானியம் ஏற்ற காலத்திலே அம்பாரத்தில் சேருகிறது போல
முதிர் வயதிலே நடந்துச்சா இல்லையா? என்ன நடந்துச்சு? யோபு எத்தனை தலைமுறை கண்டானோ? 4 தலைமுறை. இது எப்போ சொல்லப்பட்டது தெரியுமா? நீர் என்னை தேடுவீர், ஆனால் நாளைக்கு நான் இருக்க மாட்டேன். அதாவது வார்த்தை வர்றதுக்கும் நாம இருக்கிற சிச்சுவேஷனுக்கும் 1% கூட மேட்ச் ஆகாது. ஆனா வந்தது அவருடைய வார்த்தையானா. நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க. நீங்க கடந்த சில வாரங்களுக்கு முன்னாக தான் ஆண்டவர் இப்படி மெடிடேட் பண்ண வைத்தார். இந்த வசனங்களையும் யோபு 42வது அதிகாரத்தில் உள்ள வசனங்களை நீங்க சேர்த்து வாசிக்கணும். பாருங்க, இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லும்போது யோபு நம்பவே முடியல. ஆமென். யோபுவால தாங்க முடியல. ஆனா 42வது அதிகாரத்துல 12 முதல் பாருங்கள். கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலையை ஆசீர்வதித்தார். 15 பாருங்க. தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளை போல சௌந்தரியம் உள்ள பெண்கள். 16வது வசனம் பாருங்க. இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலை முறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து. இதுதான் கர்த்தருடைய செய்கை. வாழ்க்கையில அடிபட்டும் இன்னும் உயிர் இருக்குன்னா தைரியமா சொல்லுங்க, சித்திர வேலை நடந்து கொண்டிருக்கிறது. நாற்பத்தி நம்ம படிக்கிறோம். ஆனா யோபுவுக்கு இந்த 5வது அதிகாரத்துல வார்த்தை வந்துச்சுல்ல, அப்போ யோபுவின் நிலைமை எப்படி இருந்துச்சு தெரியுமா? மனைவி கூட பக்கத்துல வரல. மனைவி என்ன சொல்லிட்டாங்க? தேவனை தோஷித்து மனைவி கூட பக்கத்துல வரல. இப்போ வார்த்தை வருது, உம்முடைய சந்தானம் பெருகி. நான் வேர்டை கொஞ்சம் டீப்பா கொண்டு போறேன். இது அதாவது எதுக்குன்னா, இது சாத்தியமா? எதுவுமே சாத்தியம். அதாவது நம்ம இருக்கிற சிச்சுவேஷனுக்கும் நம்மை நோக்கி வருகிற வார்த்தைக்கும். ஆனா வார்த்தை வெறுமையா திரும்பாது. எனவேதான் யோபு சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது